collab with star. தொட்டாலே பட்டாசா வெடிக்கிறியே இல்மல டு த மூன். இன்னைக்கு வேற மாதிரி. இவரு கோவக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. இங்க பீச் இருக்கு, இங்கேயும் இருக்கு, பச்சை மலை இருக்கு, நிறையவே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வீடு இருக்கு, அங்க இருக்கா? லிரிக்கலா பொழந்துட்டீங்க. பாட்டு இஷ்ட யோசனை சேட்டா இஷ்டப்பட்டு. பிரியாவை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படி சொல்லி 4 எபிசோட கமெண்ட்ஸே இல்லை பிரியாவை பத்தி. சொல்லுங்க ஏதாவது. சங்கு சக்கரம் கால் பத்திரம் சுத்தி சுத்தி இவ்வளோ சூப்பரான ஒரு நண்பன் அமைஞ்சிருக்காரு. அவருக்காக உயிரே கொடுப்போம் மேடம். என்னங்க மேடம் ப்ரோ. லாலா ஹார்ட் நிக்காலா, லாலா ஹார்ட் நிக்காலா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு A plus Nova Smartphone Presents iPop Star Tamil. Co-powered by Family Maka Shaka, quality partner Godrej. Fragrance partner Denver Perfumes, music partner Sare Gama. இது ஒரிஜினல் இசை குளோபல் டிசைன். ஸோ நேற்றுலேருந்து கொலாப் வித் ஸ்டார்ஸ் ரவுண்ட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நம்ம செலிபிரிட்டி ஸ்டார் சிங்கர்ஸும் நம்ம இண்டி ஸ்டார்ஸும் கொலாப் பண்ணி பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு நிறைய கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய சரி. டர்ன்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டான ஒரு பர்சன் நீங்க வர போறாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்ண போறோம். ஆமா. ஓகே, கூப்பிட்டுலாமா? So without any delay, let's welcome our favorite Qureshi. இந்திய யூடியூப் வரலாற்றிலே முதல் முறையா 3 ஆங்கர், அதாவது ஒரு கொலாபரேஷன்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஆங்கர்ஸ்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி நேத்து நான் வரல, அதனால இன்னைக்கு வந்து நேத்து அந்தோனி தாசன் அண்ணன் வந்து 60 மிஸ்டு கால் எனக்கு. எதுக்கு வந்துடாதப்பா, நீ வந்தா ஏதாவது கலாச்சிட்டு இருப்ப, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நடுவுல வந்துட்டு டிரைவர் வேணும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கிளம்ப மாட்டாரு, நல்ல மனிதர். அதாவது நம்மள வந்து நம்ம என்னக்கதான் வம்புழுத்தாலும் என்னதான் ஜாலியா இருந்தாலும் அது ஒரு மாமா மச்சான் உறவு. கிளம்பவே மாட்டாரு. டிரைவர் பாரு, அப்புறம் அவரே உட்காந்துருவாரு. அதே மாதிரிதான் நம்ம அசல் கோளாறு ப்ரோ. டான்ஸ் ஆடவே மாட்டேன் பாரு, ஆனா இங்க வந்து மூவ்மெண்ட்ல 300 போடுவாரு, வேற லெவல் பண்ணுவாரு. ஆமா ஆமா. சக்தி மேம் ரொம்ப ஸ்வீட். நம்ம கேட்காமலே அவங்களே வந்து கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து வைப் பண்ணுவாங்க. எங்களுடைய மென்டார்ஸ்லாம் எப்பயுமே ரொம்ப தங்கமான மனசுக்காரங்கப்பா. குரோசி நேத்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கள. நானும் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த மாதிரி மொக்கையா பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணேன். தேவையா? சேம் டு யூ. இதுக்கு நீ ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். அண்ணா அப்படி கிடையாது, என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன் தெரியுது. தேங்க்யூண்ணே. மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம யார் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம்? இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, இங்க நிறைய இண்டி ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் நம்ம கூடயே ஒரு இண்டி ஸ்டார் எப்பொழுதுமே இருக்காரு. என்னை பத்தி ஏன் பெருமையா பேசுறேன்? நான் இரிட்டேட்டிங் ஸ்டாரை பத்தி சொல்ல, இண்டி ஸ்டார் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வேற யாரும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அவர் ஃபேவரட் சாம் விஷால். அவருடன் இணைந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ஹேமி. லெட்ஸ் வெல்கம். டெட்லி காம்போ இல்ல ஆனா இது அப்படியா? தம்பி வந்து ரொம்ப மாசான ஆளு. தம்பியோட அந்த போத கண்ணாடி பாட்டெல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்றாங்க, சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போய் நானே ஷேர் பண்ணேன் தம்பி. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிறப்பு. ஹேமி ஃபேன் பேஜ்லாம் ஓபன் ஆயிடுச்சு. ஆமா நிறைய ஃபேன் பேஜ் ஓபன் பண்ணி அவர் ஃபாலோவர்ஸே ஏறிடுச்சே. ஆஹா, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கொலாபரேஷன் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனா ஸ்டார்டிங்கே தெரியல. ஏன்னா 2 பேரும் தான் பாட போறாங்கன்னு ஓபனா சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்ல, எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. என்ன மாதிரியான பாட்டு? ஆனா ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்குள்ளார ஒரு ஃபைட் வந்துருது. நான் பெருசா நீ பெருசா அப்படின்றது தான் இந்த பாட்டு. ஆஹா, நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே பொண்ணை 2 பேர் வந்து ட்ரை பண்றாங்க. ஏன் நம்ம 4 பேரை ட்ரை பண்ணலாம்ல? வேணாமா? சரி சும்மா கேட்டேன், இருக்கிறதே கேட்டேன். கேட்சுவலாக கேட்டுருவேன். ஏன் அப்படி பார்க்குறேன், என்ன குறைக்கிறேன்? சரி மக்களே, நாங்கள் இதான் கேவலமாக ஏதாவது நகைச்சுவைன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட்.
இவ ஸ்டார்லிங் பர்த்டே நீ பழைய சிம் கார்டு உன் வயிற்றுச்சல் அனல் அடிக்குது கதவை நீ மூடு ஆ ஆ ஆ ஆ என் பஞ்ச வண்ண கிளிய பறிக்க வந்த குள்ள நிறைய நான் தந்திர போட்டு மந்திர விட்டிய சொரிய உன் கடைசி கால கதைய முடிக்க கிளைமேக்ஸ் எடுப்பேன் உன் தோல்ல உரிச்சு பாயா விரிச்சு காலீட்டி படுப்பேன் எனக்கு தந்திர போட்டு மந்திர போட்டு வீட்டுல நான் தண்ண நான் தக்கற தாடிக்கு ஷேவிங் பிளேடு தானா பாட்டு போட்டு திரும்பி பார்க்காத போடு பள்ளம் என்ன மேடு உன் ஆசைக்கு கேட்ட போடு ஹெமி சூடாயிட்டா சுட்டெரிக்கும் சைக்கு டெமி காடு நான் சங்கு சக்கரம் காலு பத்திரம் சுத்தி சுத்தி சூட்டு வச்சிரும் பாய் கத்திரும் மூளை சுத்திரும் பத்தி கிட்டா பால் ஊத்திரும் டக் 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 என் கை முருகு கண்ணு முருகு தொட்டா கறந்து பாக்ஸ் வெட்டிக்க சீன பறக்கு தூள்ல பற தொட்டா பாக்ஸ் பால் வெட்டிக்கும் டக் 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 பஞ்சுமத்தை இறக்குவேன் அவளுக்காக வானத்தில் இருந்து கவலைய தீக்குற அவ சிரிப்பு தாண்டா என்னோட மருந்து கொப்பைய தூக்க வேணா கால பந்தல வேல் பக்க வேண்டா உதயா தாக்க வேணா தார தக்கற தோல்ட பக்க வேண்டா சட்டையில பட்டுன்னு கோவம் வரும் பட்டுன்னு சொல்றத கேட்டுக்கோவோ ரூட்டு மேப்ப மாத்திக்கோ சிக்கத்தை பரட்டுன்னு நீ வந்துட்டப்பா இழிச்சுன்னு வச்சிடுவன் பொழிச்சுன்னு டே ஓட்டு வாழ சுருட்டின்னு நான் கொழுந்து வெத்தல போட்டுன்னு வருவேன் கொளுத்த ஆட்ட முடிச்சிட்டு என் வளர்ச்சி புரிய அறிவு வேணும் ஸ்கூல்ல போய் வா படிச்சுட்டு டக்கு 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 தம்பி அப்படி நான் பண்ணிட்டேன் சும்மா சீனு போடுற என்கிட்ட தம்பி எக்ஸிட் கேட்டு அங்கிட்டு இருக்கு தப்பா வந்து நின்ட்ட டக்கு 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 ஐயோ நான் நீ மாசு நீ சின்ன பையன் லூசு சாரி உன் கிட்ட டியூஷன் சேர்ற எவ்வளவு தரணும் உனக்கு ஃபீஸ் டக்கு 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 தம்பி வளர வேண்டிய வயசு பா வைக்காதப்பா ஐஸ் நான் ஐஸ் வைக்கிற வித்தை இல்ல வாங்கின பல பிரைஸ் நான் சங்க சக்கர கால பத்திர பத்தி சுத்தி கூட வச்ச பாய் கத்திர மூளை சுத்துற பத்தி கிட்டா பால் கைய முறுக்கு கண்ணு முறுக்கு தட்டை கிட்டா பால் கண்ணு சக்கர மாத்து பண்ண தட்டால் புட்டால் சவுண்ட் எதிரும் நான் பா நான் கத்துக்கிட்டேன் கிளாஸ்னா உன் பார்சி எல்லாம் பிளாஸ்ட்னா நீ ஜெயிச்சு கூடு போசனா இதோட சாங் க்ளோஸ்னா சிறப்பு. ஒரு பொண்ணை வந்து ரெண்டு பசங்க வந்து விரும்புற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல போட்டி போட்டு சூப்பரா பாடிருக்கீங்க. நாம டைரக்டா மென்டஸ்ட் கேட்டலாமாப்பா? டெஃபினட்டா நான் தம்பி ஹேமே ஐயா போதையில முன்னாடி மதந்தவங்கெல்லாம் இப்போ போதை கண்ணாடியில் மிதக்கிறாங்களாம் உலகம் முழுது உள்ள ரசிகர்கள். நன்றி எல்லாருக்கும். என்னையாட்டும் கஷ்டப்பட்டு வர பசங்களுக்கு ஒரு பெரிய கனவு இது எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். முதல்ல சாம் ஐயா 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 சூப்பராக இருந்துச்சு சாம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என் தம்பி ஹெமி அதாவது இடையில ஏதோ கொஞ்சம் டவுட்லேயே பாடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடையில பாதியிலேருந்து டேக்கப் ஆகி அப்படியே பாட்டு முடியும் போது அப்படியே தீப்பொறியாக கொண்டாந்து முடிச்சிங்க. என் கை முறுக்கு கண்ணு முறுக்கு தொட்டா கறந்து பாக்ஸ் வெட்டிக்க சீன பறக்கு தூள்ல பறக்கு தொட்டா பாக்ஸ் பால் வெட்டிக்கும். ஹாப்பியாக பண்ணீங்களா இல்லை டவுட்டோட பண்ணீங்களா? நான் ரொம்ப ஆக்சுவலி தேர்ட் ரவுண்டில் ஆக்சுவலி என்ன நடந்துச்சோ அது எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ நான் எனக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது இது அப்படியே விட்டுறக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று நல்லா பண்ணணுன்னு ஒரு 4 லைன் அப்புறம் ரெடி பண்ணேன். 4 லைன் ஏற்றிட்டு 4 லைன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஊர்லேருந்து அர்ஜென்ட்டாக கால் வந்துச்சு, ஆயா இறந்துட்டாங்கன்னு. அப்போ நான் பட்டுன்னு கிளம்பிட்டேன். என்னால் எனக்கு மைண்ட் எதுவும் ஓடல, எனக்கு பயம் கிளம்பிடுச்சு. அங்கே யாரும் இல்லையா, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதெல்லாம் நான் சீக்கிரம் கிளம்பிட்டோன்னே எனக்கு மைண்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, கம்போஸ் பண்ண எதுவுமே செட் ஆகலை. நான் ப்ரோடு சொன்னேன், ப்ரோ இப்படி கொஞ்சம் மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு. ஸோ நான் சொல்கிறேன் ப்ரோ எப்படின்னு கொஞ்சம் டைம் தாங்க சொன்னேன். அப்புறம் சாம் ப்ரோ சொன்னப்பில் இது மாதிரி ஓகே பார்த்துக்கலாம், ஒன்று எல்லாம் பார்த்துக்கலாம், ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். கட் ஆகி ஒரு 1/2 மணி நேரத்தில்
எவ்வளோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12-15 லைன் அம்பிட்டு நோட்ஸ் வேறு அம்பினார் கம்போஸ் பண்ணி. தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலி ரொம்ப பேர் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணப்பல. நான் வந்து முதல்ல இவ்வளோ பெரிய மனபாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக முடித்ததுக்கு முதல்ல உங்களை வாழ்த்துறேன். அதான் என்ன சின்ன சின்ன இடையில கொஞ்சம் வார்த்தை மறந்தீங்க, அவ்வளவுதான். ஆனால் அதை மீறி ஒரு கலைஞனுக்கு இதோட இன்னும் சின்சியாரிட்டி நம்மளுக்கு தேவைங்கிற இந்த இடத்துல பணிவாக நான் சொல்லிக்கிறேன். இதே வேளையில் நான் இன்னும் வந்து அந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல அப்படி முகம் மனசு சோர்ந்து அப்படி நிற்கிறீங்களோ விடுறீங்களோ அந்த இடத்துல சாமி வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணி நான் இருக்கேன், நம்ம இசை இருக்கேன் அப்படின்னு உங்களை அப்படியே தட்டி கொடுத்து தூக்கி கொடுத்தாப்புல. சாம், சல்யூட் சாம். இல்லை, அவர் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணார். நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரன்னு எழுதிட்டேன். லாஸ்ட்டில் நானும் ரொம்ப திணிச்சிருக்கக்கூடாது, எனக்கு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்தது. ஐயோ நம்ம திணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு முந்தானேத்து தான் நான் பாட்டை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். எனக்கு கரெக்டாக அது என் மைண்டில் உட்காரல. இவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேப்பரில் எழுதி பாருங்க அப்படி சொல்லி. இங்கே வாங்க கம்மி. உங்களுக்கு எப்படி உலகம் முழுவதும் ரசிகர்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்களோ அதில் முதல் ரசிகரை நாங்கள் இங்கே உருவாகிட்டு இருக்கிறவங்க நம்ம. அதனால் இவ்வளோ பெரிய தடங்களை மீறி சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க, வாழ்த்துறேன். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. சாம், உங்கள் மென்டார் இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நிற்கிறேன் அவர் கூட. பரவாயில்ல, அதில் உட்கார கிடைக்குது. இல்லை சாமி இங்கே வரணும், ரூல்ஸை மீறக்கூடாது. சக்திஸ்ரீ மேம், இந்த பாட்டோட கான்செப்ட்ல இவங்க 2 பேரும் போட்டி போனாங்க சரி, ஆனால் உண்மையிலேயே டீம் ஒர்க்காக பயங்கர கொலாபரேஷனாக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் கல்ச்சரல்ஸில் இந்த கல்ச்சரல்ஸ் நம்ம ஜெயிக்கிறோம்டா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்கு. வளர வேண்டிய வயசு வைக்காதப்பா ஐஸ், நான் ஐஸ் வைக்கிற வித்தை இல்லை வாங்கின பல பிரைஸ், நான் சங்க சக்கர கால. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஹெமி பெர்ஃபார்ம் பண்ணதே வந்து அதுக்கே ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ். உங்களுக்கு இவ்வளோ சூப்பரான ஒரு நண்பன் அமைஞ்சிருக்காரு, அது மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவங்களுக்கும் சேர்ந்து போராடுவேன்னு சாமோட நல்ல மனசு. அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் இதே பாட்டை கூடிய சீக்கிரம் ப்ளீஸ் ஒரு மியூசிக் வீடியோவாக எடுத்து வெளியில் போட்டு இதே மாதிரி ஒரு அப்படியே ஒரு பேக் டு பேக் ஒரு 10 சாங்ஸ் அப்படியே இந்த காம்போவில் நாங்கள் பார்க்கணும். ஆமாம், அவருக்காக உயிரே கொடுப்போம் மேடம். என்னங்க மேடம் ப்ரோ, அசல் ப்ரோ, அந்த பாட்டோட கான்செப்ட் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் வந்து அந்த லிரிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாடுறது அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் எனக்கு முதல்ல நீங்கள் அது ஸ்லிப் ஆகிறப்பே எனக்கு ஐயோ என்னடா இது அந்த மாதிரி ஆச்சு. இல்லை, எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அந்த லைன்ஸ் வார்த்தைகள் விட்டாலும் நீங்கள் தன்னனா பாடி அந்த இமோஷன் தன்னே அந்த ஃபைட்டிங்கோட அந்த இமோஷன் கன்வே பண்ணி அதை சும்மா விடலை, அது நீங்கள் ஸ்டக் ஆகலை. ஒருவேளை வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமோ, தக்கரை எழுதிட்டணும்னு தோணுது. இல்லை நல்லா இருந்துச்சு நிஜமாவே, எனக்கு லிரிக்கலாக சூப்பராக இருந்தது, புதுசாக இருந்தது. ஒரு பொண்ணுக்காக இந்த 2 பேர் அடிச்சுக்கிற அந்த ஒரு கான்செப்டை திருப்பி ஒரு வேற விதமாக செம்மையாக செஞ்சுருந்தீங்க. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப சிறப்பாக இருந்தது பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சாம். இந்த கொலாபரேஷன் வந்து நம்ம கெமி கூட சேர்ந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஹெமி, உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம கடைசியில் தான் தெரியும், ஏன்னா இன்னைக்கு மென்டா ஸ்கோர்ஸ் ரிவீல் பண்ண மாட்டாங்க, நம்ம லாஸ்ட்டில் ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஒரு பலத்தை கைது கொடுத்துங்க அப்போ ஹெமி. நம்ம கொலாப் வித் ஸ்டார்ஸ் ரவுண்டில் நெக்ஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போது. யார் வரப்போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மக்கள் இசையை வந்து பட்டி தொட்டி எங்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ண செஞ்ச ஒரு ஆள். நிறையா இண்டி சாங்ஸை வந்து இவரே எழுதி இவரே கம்போஸ் பண்ணி இவரே பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கப்புலாக பயங்கரமாக நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. பாட்டு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு பண்ணியிருக்காங்க, இவங்க இண்டி சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சு. அக்கா யாரு? எங்க இருக்காங்களோ அங்க மாமா வர போறாரு. கரெக்டா? எஸ், லெட்ஸ் வெல்கம் செந்தில் கணேசன் தான். சின்ன மச்சான் சவத்த மச்சான் சவத்த மச்சான் ஊரைக்குள்ள உங்களை வெல்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? தினம் ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாரு நம்ம ஊருக்குள்ள உங்களை ஏசுறாரு ஒன்னு ரெண்டா. செந்திலண்ணா, எங்களுடைய ஐபாப் ஸ்டார் தமிழ் ஸ்டேஜில் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய மானசீக குருநாதர் அந்தோணிதாசன் அண்ணன், அதே போல் சக்தி மேம், நம்மளுடைய ஏகே பிரதர், எல்லாருக்குமே ரொம்ப. நீங்களும் ஏகேன்னா கூப்பிடுவீங்களா? அண்ணன் பிடிச்சது இந்த சிரிப்பு தான். அண்ட் இந்த முயற்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழில் இண்டிபெண்ட்டாக அவங்களே வந்து லிரிக்ஸ் எழுதி மியூசிக் பண்ணி ஓனாக ஒரு சாங்கை வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ பேர் திறமைகளோட இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி ஒரு மேடை, அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மேடை, ஒரு வாய்ப்புங்கிறது பெரிய பெரிய விஷயம். இது மாதிரி தான் நாங்களும் இருந்து வந்தோம். அந்த வகையில் இது வந்து உண்மையாலுமே எல்லாருமே பெரிய பெரிய ஒரு லக்கி. ஸோ எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, நம்மளுடைய செந்தில் அண்ணனும் ராஜலட்சுமி அக்காவும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு இண்டி சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நமக்கு லைவாக வந்து நம்மளுடைய ஐபாப் ஸ்டார் தமிழ் மேடையில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆமாம், வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பிரதர். ஒரு கைத்தறலை கொடுத்துருங்க செந்தில் ராஜலட்சுமி அவர்களுக்காக. கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோவக்கார. ஆனா கோவக்கார அவரு கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. அடியே அடுக்கு மல்லிய சிரிக்கும் முள்ளைய தொடுத்து வைக்கணுமே, அழகா சிரிச்சு மயக்கி மனச பறிச்சு வளைச்ச சித்திரமே, மிடுக்கா முகத்தை சுழிச்சு நகத்தை கட்டிச்சு கிறங்க வைக்கிறியே, எனக்குன்னு பிறந்து வளர்ந்து உசிரில் கலந்து உரைய வைக்கிறியே. வாரே நான் உன் மாமே, வாயா கருப்பு வீரே, வாரே நான் உன் மாமே, வாயா கருப்பு வீரே. தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல, தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. தாங்கிடுவார் ஏங்கிடுவார் தங்கமேன்னு கூப்பிடுவார், போடின்னு என்ன போடின்னு வெளிய போடின்னு சொன்னதும் இல்ல என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல. அழகே பட்டு தங்கம் குட்டி செல்லம் பட வளர்க்கிறியே, உன்னை நான் கட்டிக்கிற தொட்டுக்கிற தவம் இருக்கிறனே, முறையா பொட்டு வச்சு பட்டு உடுத்தி தளதளக்கிறியே, பரணா பாக்கு வச்சு நாள் குறிச்சு மேல கொட்டுறனே. வாரே நான் உன் மாமே, வாயா கருப்பு வீரே, வாரே நான் உன் மாமே. வாயா கருப்பு வீரே. சிறப்பான பாடல். நேற்று தான் இந்த பாட்டு வந்து MM ஒரிஜினல்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பாடல்கள், உங்களுடைய பாடல்கள் எல்லாமே மக்களை சென்று அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த பாடலுக்கும் எக்கச்சக்கமான வியூஸ், லைக்ஸ் அண்ட் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துறோம். நிச்சயமா இந்த பாடல் வந்து ராஜலட்சுமி தான் எழுதுனாங்க. சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டு ஏற்கனவே மக்கள்கிட்ட ரொம்ப நிறைய மேடைகளில் பரிச்சயமான ஒரு பாடல் தான். அது வந்து சோலோவாக பாடியிருந்தேன். பெரிய டீம் வந்து அந்த பாட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து அப்படி ரிலீஸ் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தோம். ஸோ நம்ம மீடியம் சன்ஸ் டீம் வந்து அதுக்கு ரெடியாக இருந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சாங் வந்து நீங்கள் சோலோவாக பாடி கேட்டிருக்காங்க. இந்த டூவெட்டாக நீங்கள் இந்த பண்ண ஒரு வெர்ஷன் வந்து பல மில்லியன்ஸ் போயிட்டு மனசு ஆர்ட்ஸில் போய் உட்காரணும்னு சொல்லிட்டு எங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
அடுத்து வரப்போறவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரிஜினல் இசை குளோபல் டிசைன் சொல்றதுக்கு ஏத்தாப்புல திடீர்னு ஒரு மலையாள ஸ்டைல ஒன்று பாடுவாங்க, திடீர்னு ஒரு பேய்களை பத்தி பாடுவாங்க, ஆமா, திடீர்னு ஒரு லத்தீன். அப்பேற்பட்ட ஒரு திறமை கொண்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் வரப்போறாங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் அவர் சவுத் இந்தியன் ஷக்கீரா பிரியா ஜெசன். பேரு பாரு கமெண்ட்ல எல்லாம் வருது பாத்தியா, சவுத் இந்தியன் ஷக்கீரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியன் ஷக்கீரா யார் அப்படின்னு கூகுள்லாம் டைப் பண்ணி பார்க்கும்போது நீங்க தான் வரீங்க. கரெக்ட். தேங்க்ஸ். எனக்கு வந்து ரொம்ப என்னோட ஐடியல் அவங்க. அப்படியா? அப்ப நீங்க வேற அப்படி எல்லாம் பண்ண சொல்றேன். எல்லாமே ஓகே. ஆனா அங்க இருந்து கிளம்பி வரும்போது தலையில அடிச்சுன்னு வந்தேன். ஆமா அப்படி சொன்னா தலையில அடிக்கிற. உனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன விடு. ஜெனரலா நீங்க வந்து கேரளா வரிகள் வந்து நீங்க தமிழ் பாடும்போது ஒரு மலையாள மாதிரி ஒரு தெரியும் எங்களுக்கு. இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸே பதிவாள பத்திர வட்டகம் அந்த மாதிரி தெரியும். அதானா? அடடா எப்பா, அப்ப இவங்க கூட யாருப்பா அந்த கொலாபரேஷன்? யாருமா? என்னோட ஃபேவரட் வாய்ஸ், என்னோட ஃபேவரட் சிங்கர் விஜய் நாராயண் ப்ரோ. அடடா வாங்க வாங்க வாங்க. பாருங்கள் உங்கள் அன்பை தாருங்கள். வெல்கம். அண்ட் பிரியா கூட வந்து நீங்க சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்ல, என்ன ஸ்டைல்? ஸோ இவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மலையாளம் கல்ச்சர் வந்து நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் கல்ச்சரில் நிறைய வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங். பட் அதை பற்றி இவங்க இன்னும் நல்லா விளாவரியாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருக்கு. இந்த பாட்டுனா இப்போ சிவாங்கி வந்து அடுத்த ஜெனரேஷன் நல்லா தமிழ் பேசுவாங்க. ஆனா சிவாங்கி அம்மா வந்து சுமாராக தான் பேசுவாங்கல்ல. அதே மாதிரி என்ன மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அதுதான் அதாவது நீங்க எவ்வளவுதான் தமிழ் பேசினாலும் லைட்டா அது வந்து அது தெரியும். லைட்டா அது நல்லாவே தெரியும். அவங்க மட்டும்தான் தமிழை மலையாளமாக பேசுவாங்களா, நம்மளும் மலையாளத்தை தமிழாக பேசுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மலையாளத்தில் சம்சாரிக்கும். அதாவது எனக்கு കുറച്ച് സംസാരിച്ചു. നിങ്ങളുടെ ഊര് എങ്ക? எங்களோட ஊரு விழுப்புரம் பக்கம். எங்க அண்ணன் வந்துட்டு நேஷனல் பெர்மிட் வண்டி அவரு சூப்பரா பேசுவாரு மலையாளம்லாம். நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு மலையாளத்துல பேசினா எப்படி இருக்குன்னு லைட்டா எடுத்து விடுங்க பாப்போம். நல்லா தானே இருக்கும். ஆனா எப்படி வருது உங்களுக்கு? ட்ரை பண்றேன். എല്ലാ ഓഡിയൻസും ആർക്കും വളരെ ആശംസകൾ. கோத்து விடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிருத்திவிராஜ் சார் வந்துட்டு மலையாளத்துல பேசினா எப்படி இருக்கு? பிருத்திவிராஜ் சார் മലയാളത്തിൽ அவங்க ஊர்ல பேசுவார், போய் பாத்துக்க போடா. நல்லா பேசுறீங்க മലയാളത്തിൽ. സാർ പറയുന്ന കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാം. പക്ഷേ റിപ്ലൈ പറയുമ്പോൾ കുറച്ച് അങ്ങനെ കുഴപ്പം ഉണ്ടാകും. പണച്ചിന് ശരിയാക്കി എടുക്കാം, കുഴപ്പമില്ല. காலேஜ் படிக்கும்போது சார் மலர் டீச்சர் மாதிரி ஒரு மேம் அப்படி கற்றுக்கிட்டேன். புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ சார். சூப்பர். அவங்க ஆக்சுவலி கேரளத்தை புகழ சொல்லி நம்மளை வந்து கவரை ட்ரை பண்ணுவாங்க. கேரளால என்னென்ன இருக்கு, கேரளால என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு, அதெல்லாம் க்ளூலாம் கிடையாது தம்பி. அவங்க சொல்லிட்டாங்க இட்ஸ் ஃபியூஷனா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஃபியூஷன் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் விஜய் மற்றும் பிரியா ஜெசன் அவர்களே, சிறப்பாக பண்ணுங்க. ചേട്ടൻ കേരള വന്നു പഴംപൊരി വിരുമ്പി തിന്നു മലയാള പാട്ട് പാട சொன்னா மலையாளத்தை பொண்ணு தங்கச்சி தமிழுக்கு வாமா சந்தத்துல சேர்ந்துக்கோமா பரோட்டா சாலு நான் வாங்கி தாரேன் கொண்டாடிடுவோமா அடிப்பொழி മലയാളക്കര മനസ്സാകെ വിളിക്കുന്നു കേരള നാട്ടിൻ രുചിയോ മയക്കുന്നു സിനിമ സ്നേഹത്തിൽ ഊരെയൊന്നായി വാഴുന്നു ഇങ്കലാലേട്ടനും മമ്മൂക്കയും വാഴുന്നു കരിമീനും ചോറും കറിയും കളരിയും കഥകളിയും വേറെ എந்த നാട്ടിൽ ഉണ്ട് കുറയ്യ ആരോമலை പാട്ട് പാടി ആലപ്പുഴയിൽ ജെസ്സിയെ തേടി ഊര് പക്കം കൊഞ്ചം വന്ന് പറയ്യ ചേട്ടൻ കേരളം വന്നു പഴംപൊരി വിരുമ്പി തിന്നു മലയാള പാട്ട് പാട சொன்னா மலையாளத்தை கொന്നു தங்கச்சி தமிழுக்கு வாமா சந்தத்துல சேர்ந்துக்கோமா பரோட்டா சாலு நான் வாங்கி தாரேன் கொண்டாடிடுவோமா அடிப்பொழி. இங்க பீச் இருக்கு, இங்கேயும் இருக்கு, பச்சை மலை இருக்கு, நிறையவே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வீடு இருக்கு, அங்க இருக்கா? இங்க போட் உண்டு, இங்கேயும் உண்டு, இங்க ஹவுஸ் உண்டு, இവിടെயும் உண்டு. இங்க போட்டு மேல ஹவுஸ் உண்டு, அங்க இருக்கா? நீ 5 மொழிகளை மலையாளத்துல பாட
விடுவோமா அடிப்பொழி தித்தே தகதே தே தகதே தே தகதே தே தோ 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 தித்தே தகதே ஏலேலோ ஏலேலோ தகதே ஏலேலே சார் நீங்க தான் ஹே சொல்லி பாடுனீங்கன்னு எனக்கு இப்பதான் சார் சொல்றானுங்க. ஐயோ என்னோட பிளேலிஸ்ட்ல டெய்லி அண்ணா பெரிய டீஃபன் சார். நிறைய பாட்டுனா இவங்களோட எத்தனை பாட்டு அது மட்டுமா எத்தனை பாட்டு இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் சார் நீங்க அங்க போய் உட்காருங்க, நான் ஜாயின் பண்றேன். சரி நீங்க ஜாயின் பண்ணுங்க, நான் பேசுறேன். தமிழுக்கு வாமா சங்கத்துல சேர்ந்துக்கோமா பரோட்டா சால்னா வாங்கி சக்தி ஸ்ரீமா. பிரியா மேம், நீங்க இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல இதுதான் என்னோட ஃபேவரட். ஆரோமலை பாட்டு பாடி ஆலப்புழை ஜெசிய தேடி ஊரு பக்கம் கொஞ்சம் வந்து பாறையா. எல்லாரையும் உங்க சிங்கிங்லயே மயக்கிடுவீங்க நீங்க. ஆனா இந்த வாட்டி உங்களோட ரைட்டிங் அண்ட் உங்க காம்போசிஷன் அண்ட் உங்க லிரிக்ஸ்க்கு வந்து ஃபுல் மார்க்ஸ். அது அவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் பயங்கரமாக சீரியஸாகிட்டெல்லாம் யோசிச்சாங்க. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க இல்லை ஃபன்னாக போங்க, லிரிக்ஸ் ரைட்டிங்னா ஃபன்னு, நம்ம எல்லாரும் ஃபன் பண்ணுற மாதிரி எழுதுறீங்க, அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நிறைய அவுட்புட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரோட லிரிக்ஸும் அந்த மெலடி எல்லாமே வந்து ரொம்ப பிளேஃபுல்லாக லைக் ரொம்ப எல்லாமே வச்சு தைச்ச மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தது. லைக் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர் அண்ட் சூப்பர் கொலாபரேஷன். தேங்க்யூ ஸோ மச். வாவ் அசல் ப்ரோ, பயங்கரமான ஒரு வைப்ரேஷன்ல இருந்தீங்க. என்னோட பாட்டு இஷ்டம் அசல் சேட்டா. பரையு இஷ்டப்பட்டு ஒரு ஜாலியான ஒரு பாட்டை ஒரு நேஷனல் டேல போடுற மாதிரியான ஒரு வைப்ஸ் இருந்தது. செமையா இருந்தது, ஃபன்னா இருந்தது. எனக்கு முன்னாடி பாட்டோட கால்வாசியிலே தெரிஞ்சிச்சு, ஓகே இன்னும் ஜாலியான பாட்டா இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது அதெல்லாம் செம்மையாக இருந்தது. நான் சொல்ல நினச்சேன், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது இதில். அதாவது ரொம்ப பிளேஃபுல்லாக எதையுமே ஒன்று கூட தேவையில்லாதது இருந்த மாதிரியே இல்லவே இல்லை, ஒரு துளி கூட அந்த மாதிரி இல்லை. செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, உங்களோட ரைட்டிங்கோட பெரிய ஃபேன். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இட் மீன்ஸ் அ லாட். ஓ தேங்க்யூ. அதாவது பாட்டு ஃபுல்லாகவே அதை அழகாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவங்களும் டு த மூன் இன்னைக்கு வேற மாதிரி. ஸோ அதால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து குறையில்லாத என்னோட அனைத்து மார்க்கையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். சக்தி மேம் சொல்லிட்டீங்க, அது எனக்கு தெரியும். சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியும். அப்பாலஜைஸ் மேடம். ஐயோ அது மேடம், நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தானப்பா கேட்டோம். யாராவது ஒரு கொஞ்சம் காஃபி கொடுங்க. அதாவது உங்களோட மென்டர் ஆண்டனி அண்ணன், சொல்லுங்க அண்ணன். முதல்ல நான் ரெண்டு இணை மென்டர்கள் ரெண்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 100 ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை எப்படி முடிவு பண்ணலாம்? நான் இன்னும் என்னோட மார்க் ரிவீல் பண்ணலையே. கொடுத்துருவீங்க, மேலே ஒருத்தர் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க, கொடுத்துருவாங்க. மேல லைட் மேன் தான் இருக்காரு. சாரி லைட் மேன் இறக்கட்டி இவனை ஏத்துறோம் மேல, நீங்க விடுங்க, தெரியாம பண்ணிட்டான். விஜய் சாரை பற்றி சொல்லலாம், நான் பக்கத்துல இருந்து நிறையா ரசிச்சிருக்கேன். ஓ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே பிரியாவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படி சொல்லி சொல்லி 4 எபிசோட கமெண்ட்ஸே இல்லை பிரியாவை பற்றி. சொல்லுங்க ஏதாவது. அதில் எனக்கு அது செம்மையாக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் குறிப்பா அசல் கோளார் ப்ரோ எப்பயுமே செஞ்சிருக்கலாம், மிரட்டிருக்கலாம், உருட்டிருக்கலாம், பாரு அவரே எனக்கு இந்த பாட்டுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ். ஏன்னா வந்து அசல் சார் வந்து தமிழ்னா என்னை வச்சவங்க பயங்கரமா பண்ணுவாங்க. இது மலையாளத்தினால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து மொழிலாம் முக்கியம் கிடையாது, என்னவா புரியுதுன்றது தான் முக்கியம். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. போதும் சார்.
அண்ட் விஜய் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு வந்து இது ரொம்ப புதுசு இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் அண்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஆப்வியஸ்லி பிரியா வந்து அவங்களோட ப்ரீவியஸ் சாங்ஸ் இந்த ஷோவில் பண்ணது காமிச்சாங்க அண்ட் அவங்கள நான் வந்து மற்ற ஷோஸில் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட ஸ்டைல் எனக்கு வந்து தெரியும். ஒரு பயங்கரமான வாய்ஸ் ஆக்சுவலி அவங்க பேசும்போதே வந்து அதில் ஒரு அழகான ஒரு மலையாள ஒரு ஆக்சென்ட் இருக்குல்ல அவங்க தமிழில் பேசும்போது. ஸோ அதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு அப்படி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதில் இப்போ நான் அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னா நான் சீரியஸாக லிரிக்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணேன்னா வராது எனக்கு. ஸோ எனக்கு வந்து பேசிக்லி இன்னொரு உருவம் இருக்குது, ஓட்டவா நாராயணா அப்படின்னு சொல்லி. அதில் நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டெல்லாம் வந்து கொலை பண்ணுவேன். பேசிக்லி வந்து தமிழ் பாட்டு எடுத்து அப்படியே இங்கிலீஷில் பாடுறது, இல்லாட்டி இந்த மாதிரி இந்த மலையாளம் ஆக்சென்ட். இன்னொன்று ஒன்று செய்வார் அவர், ஒரு பாட்டோட மெலடி வந்து வேற மாதிரி இருக்கும், வேற ஒரு சோகமாக மாற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு பர்சனாலிட்டியை தான் வந்து கொஞ்சம் சேனல் பண்ணி இவங்கள்ட்ட வந்து சரி இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேரளா அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சூப்பராக கொண்டு வந்தாங்க நிறைய விஷயங்கள்லாம். அதில் ஒன் திங் ஐ ஹேவ் டு சே இஸ் பயங்கர டெடிகேட்டட். நைட்டு வந்து 3 மணி 4 மணிக்கெலாம் அவங்க வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இது கரெக்டாக எனக்கு வந்து அதை சொல்லணும்னு இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணிக்கெல்லாம் எனக்கே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு மெசேஜ். பட் இருந்தாலும் இல்லை சார் எந்த அப்புறம் தான் படிப்பார், ஒன்றும் பிரச்சனை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி உங்களை வந்து நிறைய சாரி சார். தேவையில்லை, அதுதானே கொலாபரேஷன். ஒன்று மட்டும் ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹியர் விச் இஸ் த மியூசிக் ப்ரொடக்ஷன் டீம், சத்யபிரகாஷ் அண்ட் ஆல் த பிரில்லியன்ட் மியூசிஷியன்ஸ். ஏன்னா இதில் இருக்கிற அந்த ரிதம்ஸ், இந்த கேரளா ரிதம்ஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அந்த ஓவரால் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது ஸ்க்ராட்ச் அமைச்சு நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா வந்து ஒரு அரேஞ்ச்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு பலத்த கைத்தறல். நம்ம ஃபேவரட் சத்யபிரகாஷ் நமக்கான கைத்தறல் கொடுத்துடலாம். விஜய் சார் சொல்லுங்கள். ஒரு சாங்கை வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு மூடில் இல்லைனா வேறு மாதிரி ஒன்று பண்ணுறதுல நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு. ஸோ எங்களோட ஐபாப் ஸ்டார் தமிழ் மேடையில் வந்து ஏதாவது ஒரு அப்படி தூவி விட்டுவினா எல்லாருக்கும் பாபா பிளாக் ஷீப் தெரியும்ல? எஸ் சார், த யுனிவர்சல் ஆந்தம். எனக்கு வந்து ஹரிஹரன் சார் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவரை மாதிரி பாட ட்ரை பண்ணி இது ஒன்று வந்து கொஞ்சம் கொழுப்பு எடுத்து போட்டு அது வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு வேற சொல்லி ஏற்றி விட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு மேடையில் பாடுறேன், கொஞ்சம் பயத்தோடு தான் பாடுறேன். பாபா பிளாக் ஷீப், have you any wool? Have you any wool? Yes sir, 3 bags full, 3 bags full. One for my master and one for my dame. One for my master and one for my dame. One for the little boy, one for the little boy who lives down the lane, who lives down the lane. சூப்பர். என் அண்ணன் வந்து சும்மா கிடையாது. நான் சும்மா அதே பாபா பிளாக் ஷீப் பாட்டை வந்து பிரகாஷ் வாய்ஸ்ல எடுப்பாரு. சார் நான் ஒரு வாய்ஸ் எடுக்கல, நீங்க வேணா பாருங்க. ரிலீஸ் ஆன அடுத்த நாளே எலிமெண்டரி கிட்ஸ் அவங்க பேரண்ட்ஸோட அவங்க வீட்டு வாசல்ல நிற்பாங்க. என் பையன் ரைம்ஸ்லாம் படிக்க மாட்டான், நீங்க இந்த மாதிரி பாட்டா சொல்லி கொடுங்க சார், நல்லா ஒரு படிப்பான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஒரு மென்டர் வந்து ஸ்பாட்லேயே மார்க்கை ரிவீல் பண்ணியிருக்காரு. 50 out of 50 வாங்கியிருக்கீங்க அசல் கோலார் கிட்ட இருந்து. அண்ட் மற்றவங்களுடைய மார்க்ஸ் வந்து நம்ம கடைசியில் தான் தெரியும். ஓகேங்களா? நீங்களும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, சார்லியும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, சும்மா போகக்கூடாது. கப்பல் ஃபோட்டோ ஷூட் 2 எடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெரி குட். கேரி ஆன். தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நம்ம கொலாப் வித் ஸ்டார்ஸ் ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக எஸ் லெட்ஸ் வெல்கம் பிரியங்கா அண்ட் அயனார். கண்டாங்கி சேலை கட்டி வந்த மானே, உன்னை பார்க்கதான் வந்தேன் இந்த மாமன் தானே. கண்ணுல மைய பூசி மயக்கும் தேனே, உன்னை நானே கட்டிப்பேனே. கண்டாங்கி சேலை கட்டி வந்த மானே, உன்னை பார்க்கதான் வந்தேன் இந்த மாமன் தானே. கண்ணுல மைய பூசி மயக்கும் தேனே, உன்னை நானே கட்டிப்பேனே. என் கவி உன்னை கண்ட நாள் முதலில் அந்த நொடி முழுதும் உன்னை தேடினேன். உன் புன்னகை பார்த்திட பழகிட பெண்ணே, உந்தன் பின்னே வருகிறேன். காத்திருந்த நேரப்பல என்னாச்சு, என் காதலுக்கு சரி சொல்லு மீனாச்சு. என்னை கண்டுக்காம போக வேணாச்சு, என் மனசு வலிச்சு புண்ணாச்சு. வாமா துறையம்மா மாங்கல்யம் மேலத கொட்டுவமா, தள்ளிய கட்டண ரெடிதாமா, மெட்டிய போட்டுன விடட்டுமா. மயக்கும் மந்திரகாரி நீ மனதை கவரும் மன்மதனா, மாம மகளே அருகில் வானத்தில் குங்கும வச்சிடவா. உன்னை நான் கட்டிக்கொள்ள வரமாட்டேன், என்ன உனக்கு நான் எப்பவுமே தரமாட்டேன்.
உனக்காக இருப்பேனே கிராமத்து பையன் சிட்டியில் படிச்சேனே நான் பார்க்க துடிச்சேனே இப்போது உந்தன் கூத்து ரொம்ப வெறுத்து போச்சு கேட்டு இதோட காதல் பேச்சு வேணா நின்னுடு உன்னோட மூச்சு வீணா நேரம் கடத்தாதே என் பின்னாடி சுத்தாதே நான் ஓகே சொல்ல மாட்டேன் உன்னோட வாழ மாட்டேன் உனக்கு ஆக்கி வடிக்க அன்பை கொடுக்க வேற ஆளை பாரு இத்தனை நாளா நீயும் ஆளை காணோம் மூஞ்சு முகதையும் பாரு இப்போ பின்னால் வந்து கட்டிக்கோடா கட்டிக்கிடணும் நானு முடியாது போனா எனக்கு நீ வேண்டாம் கட்டிக்கிட ஒட்டிக்கிட எதுவுமே வேண்டாம் கண்டாங்கி சில கட்டி வந்த மான உன்னை பார்க்க ஓடி வந்தேன் இந்த மாமன் தானே கண்ணல்ல மைய பூசி மயக்கும் தேனே உன்ன நானே கட்டிப்பேனே கண்டாங்கி சில கட்டி வந்த மான உன்னை பார்க்க ஓடி வந்தேன் இந்த மாமன் தானே கண்ணல்ல மைய பூசி மயக்கும் தேனே உன்ன நானே கட்டிப்பேனே. நன்றி 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 ஆஹா 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 கேட்டு நன்றி நன்றி ஆமாமா ஆமாம் ஆமாம் ராப்பர் பிரியங்கா என்ன கலக்குற ராப்லாம் பாடி இதெல்லாம் அவரோட டீச்சர்பா கேஜே ஏனா நீங்க பண்ண மேட்ச் அவங்க எல்லாம் பண்றவா பிரியங்கா வந்து ஒரு மல்டி டேலண்டட் சொல்லி எழுதி கொடுத்தோம் படக் படக் படக்குன்னு ஏய் செமையா இருந்தது பிரியங்கா உன்னோட இன்னொரு வெர்ஷனை வந்து நிறைய பேர் இங்க லைவா வந்து விட்னஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியங்கா ரேப் பண்ணி பார்க்குறேன் நானே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாங் மேம் ஆமா ஐ திங்க் இதுக்கு நம்ம ஐயனாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு மட்டும் இல்லாம கார்த்திக் தேவராஜனாக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் செபாஸ்டின் ரொசாரியோ என்னோட நண்பனுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் மியூசிக் ப்ரோக்ராமிங்ல வந்து 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்டல் சாங் வந்து எஸ் வைபான ஜாலியான ஒரு சாங் சூப்பர் மாமா இங்க வந்துரு அங்க வந்துறவா இல்ல கண்டிப்பா நீங்க தேடுவீங்க எங்கடா இருக்கும்னு தேடுவீங்க எம்எம் ஒரிஜினல்ஸ் இருக்கு பேரு கண்டாங்கி ஓகே கண்டாங்கி சேலை கட்டி வந்த மானே இப்போ நீ போனேன் நான் கூப்பிடுறேன் சீக்கிரம் கூப்பிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கொலாப் வித் ஸ்டார்ஸ் ரவுண்ட்ல வந்து நெக்ஸ்ட் அசலனா டீம்ல இருந்து எஸ் லெட்ஸ் வெல்கம் ட்ரெண்ட் கானா சஞ்சய் அவர்கள். எல்லாருக்கும் ஹாய் யூஜஸ் எபிசோட் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய மியூசிக் லேபிள்ஸ் அண்ட் நிறைய ப்ரொடக்ஷன்லாம் தேடி நிறைய வருஷமாக அலைஞ்சிருக்கேன். பட் ரீசெண்ட் டேஸில் அவங்களே நிறைய காண்டாக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாமான்ற மாதிரி பேசியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். மீடியா மேசன்ஸ் அண்ட் ஐபாப் தமிழ் எங்கள் எல்லா டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இதே மாதிரி இந்த சீனை என்னோடய லைஃப்பில் க்ரியேட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். உங்க கூட வந்து கொலாப் பண்ண போற அந்த ஸ்டார் யாரு? த கிரேட் சிங்கர், இன்டெலெக்சுவலான ஒரு ஆளு. இன்டெலெக்சுவலான ஒரு ஆளுனா ராக் ஸ்டார் ரக்ஷிதா. இந்த காம்போ எப்படி இருக்க போகுது? எதை பத்தின சாங்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு செம்ம ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒரு கொலாப் லவ் டுவேட் மாதிரி பண்ணோன்ட்டு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கேட்டுகிட்டே இருக்கணும்னு வெயிட் பண்ணுறோம். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாடிக்கிட்டே இருங்க. எஸ், நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாமா? இந்த கானா கொலபரேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கொலாபரேஷன் ரவுண்டு. பீஸாக ஒரு இடம் கேட்டிங்க. நான் சும்மா மாசா எங்கள் அட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாங்கள் பசங்களோட எப்பவுமே இங்கே தான் ஜாலியாக கம்போஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடத்த? சூப்பராக இருக்குது. நான் வாட்டி வரேன். ஸோ என்னை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி போகலாம் ஐடியா? உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் வந்து ஒரு கானா சிங்கர். எஸ். நான் வந்து எல்லா மாதிரியும் நான் ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் வெஸ்டர்னாக பயங்கரமாக பாடுவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போது கானா கலந்த ஒரு வெஸ்டர்னாக நம்ம ஏன் போகலாம்? நீங்கள் சொன்ன மேட்ரே கரெக்டாக இருக்குதுல்ல. நம்ம ஒரு வெஸ்டர்ன் கானாவாக போயிடுவோமா? எஸ், கண்டிப்பாக போகலாம். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு வந்துடுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வைப் வரும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாமா இங்கே வா மாமா, நான் சட்டி சந்திரு ஏதாவது ஒரு வைபாக வாசி அதை எங்களுக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும்.
தானானே நானே தானானே தானானா நானே. இந்த மாதிரி ஸ்டைல் ட்ரை பண்ணலாமா நம்ம? நல்லா இருக்கே கானாவோட வெஸ்டர்ன். இது நல்ல வெஸ்டர்னான வைபா இருக்கும்ல. எஸ். இதுக்கு ஏதாவது லிரிக் ஏதாவது போடுங்களேன் அதுக்கு. உங்களை பார்த்த உடனே ஒரு லிரிக்ஸ் ஞாபகம் வந்துச்சு. பார்த்தாலே போதும் பத்தூரம் அட பத்திக்குமே. இப்படி போலாமா? அப்படியே எபிசோட் போயிடலாம் வாங்க. போதும் பத்தூரம் அட பத்திக்குமே. நீ தானே ராணி என் கிட்ட வாணி. சிரிச்சாலே போதும் ஓ நெஞ்சில் நான் சிக்கிக்குவேன். மயக்காத மயிலே நீ மச்சக்காரி. போதும் ஓ நெஞ்சில் நான் சிக்கிக்குவேன். மயக்காத மயிலே நீ மச்சக்காரி. தொட்டாலே பட்டாசா வெடிக்கிறியே. கில்மல கில்பாவா மாட்டிக்கிட்டேனே. ஆத்தாடி கூத்தாடி ஓடி வந்தேனே. பாசத்தை பார்சல் தான் பண்ணி தருவேனே. கானாக்கார நானே பானா காத்தாடியா. பானோ தாண்டி மேல பறக்குறனே. போதும் பத்தூரம் அட பத்திக்குமே. நீ தானே ராணி என் கிட்ட வாணி. சிரிச்சாலே போதும் ஓ நெஞ்சில் நான் சிக்கிக்குவேன். மயக்காத மயிலே நீ மச்சக்காரி. ஏ மச்சக்காரி ஏ மச்சக்காரி. நீ தொட்டு போனா நான் உச்சம் தாண்டி. ஏ மச்சக்காரி நீ மச்சக்காரி. நீ தொட்டு போனா நான் உச்சம் தாண்டி. பார்த்தாலே பார்த்தாலே போதும் பத்தூரம் அட பத்திக்குமே. நீ தானே ராணி என் கிட்ட வாணி. ரக்ஷிதா அல்டிமேட். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நீங்க ப்ளீஸ் மென்டர்ஸ் கூட டேக் யுவர் சீட். சக்தி மேம் திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி டோக்கியோக்கு கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. டோக்கியோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து பேசாமல் ஃப்ரம் தாம்பரம் டு டோக்கியோ அப்படி ஏதாவது ஒரு ஆல்பம் அந்த மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் ரெண்டு பேரும் வந்து ஸ்டைலிங் அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பின்னாடி இருந்த அந்த விஷுவல்ஸ், லைக் அதுவும் டோலக் வருது சிந்து வருது என்னெல்லாம ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ஏ மச்சக்காரி ஏ மச்சக்காரி. நீ தொட்டு போனா நான் உச்சம் தாண்டி. ரக்ஷிதா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொலாப் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல. கானா நான் நிறைய கேட்டிருக்கேன், பட் அந்த வைப்பில் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இந்த ப்ராசஸ்ஸே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நான் லிரிக்லாம் எழுதினேன், அஃப்கோர்ஸ் டியூன் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ணோம். இட் இஸ் வெரி வெரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் வாஸ் ஸோ ஃப்ரெஷ். நீங்கள் அந்த ரன்ஸ் எல்லாம் பண்ணும்போது லைக் செம்மையாக இருந்தது. லைக் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இந்த கொலாபரேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேர்ட்ஸ். தேங்க்யூ. அந்தோனி அண்ணா. ரக்ஷிதா சூப்பர்மா. தேங்க்யூ தேங்க்யூண்ணா. தம்பி அண்ணா
சூப்பராக இருந்துச்சு. ஒரு வெஸ்டர்ன் சாங்கோட அந்த கானாவை கலந்து கேட்கும்போது மனசுக்கும் காதுக்கும் அவ்வளோ ஒரு இதமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சாங்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்கணும். அதை பிடிச்ச வாய்ஸில் கேட்க போகும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வழக்கம் போல் தனி அடையாளம் உள்ள தம்பி சஞ்சய்க்கு வாழ்த்துக்கள் எப்போவுமே. தேங்க்யூ குரு. இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக ரக்ஷிதா கூட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணும்போது லிரிக்ஸ்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் ஆன் ஸ்டேஜில் லிரிக்ஸ் கொடுத்தா கூட நான் மனப்பாடம் பண்ணிடுவேன், நீங்கள் சில்லாக எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதெல்லாம் சொல்லுங்க. தேங்க்யூ. நான் வந்து ரக்ஷிதா நிறைய வாட்டி ஸ்டேஜில் விதமான சாங்ஸ் தூள் கலப்புறதை நான் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே அவங்க சொல்கிறத நான் நம்பிடுவேன். இந்த 2 hours நீங்கள் ஸ்டேஜுக்கு முன்னாடி கொடுத்தாலும் அவங்க அப்படி தூள் கலப்பக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அசல் ப்ரோ, த மென்டர் ஆஃப் சஞ்சய். ஹலோ தலைவா, வழக்கம் போல பறக்க விட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என் மெலடியே சூப்பராக இருந்தது. பார்த்தாலே போதும் பத்தூரம் அட பத்திக்குமே நீதானே ராணி என் கிட்டவா நீ. பார்த்தாலே போதும் பத்தூரம் அட பத்திக்குமே நீதானே ராணி. ஓ செம்மையா இருந்தது. உங்களோட லிரிக்குமே அது நீங்க தான் செஞ்சீங்களா? செம்மையா இருந்தது. ஆக்சுவலாக பல்லவியோட போர்ஷன் அவங்க எழுதுனாங்க. சூப்பர், நிஜமாவே அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிரிக் எழுதலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்க சொன்னது தான் தெரியுது, அது மாதிரிலாம் தெரியல ஒன்றும். தேங்க்யூ சார். உங்களோட பாட்டில் நடுவில் வர வேர்ஸ்லாம் ஏதோ நீங்கள் கொஞ்சம் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்களோட நேச்சுரலாக உங்களுக்குன்ட்டு வர உங்களோட ஸ்டைலில் அதை நேச்சுரலாகவே செய்யலான்ட்டு எனக்கு தோணுது. அது நீங்கள் எதுவும் மாற்றலாம் தேவையே கிடையாது. கண்டிப்பாக வித்தியாசமாக ட்ரை பண்ணுறது ஓகே, பட் உங்களோட ஃப்ளேவர் அதில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தது. அந்த ஒரிஜினாலிட்டி நீங்கள் எப்பயுமே செய்கிறதுல இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எனக்கு அது மட்டும்தான். மற்றபடி சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு புது முயற்சி, நல்ல ஒரு மியூசிக்கும் செம்மையா இருந்தது. பட்டாலே பட்டாசா வெடிக்கிறியே கில்மால கில்பாவா மாட்டிக்கிட்டேனே. விஜய் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருமே சொல்லிட்டாங்க நிறைய, பட் ரக்ஷிதா சிங்கிங் தோஸ் இம்ப்ராவ்ஸ் அண்ட் உங்களோட லைன்ஸ் ஆன் தோஸ் கார்ட்ஸ் வர்சஸ் உங்களோட அந்த மெயின் மெலடி இருக்குல்ல, தான செம்மையாக இருந்தது. ரெண்டுமே வந்து தேவ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் ஸோ வெல். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இட். பயங்கரமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பர். கரிஷ்மா அவர்களே, சூப்பராக இருந்தது. உங்கள் வோக்கல் டெக்ஸ்டர் ஏன்னா லைக் இட்ஸ் அமேசிங். அண்ட் ரக்ஷிதா நான் சொல்லவே தேவையில்லை, லைக் யுவர் வாய்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ யா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு புது வேர்ஷனாக இருக்குல்ல. நம்ம ஏன் ரக்ஷிதா, அசல் அண்ணாவை, விஜய் அண்ணாவை, அப்புறம் நம்மளோட சஞ்சய் ப்ரோவை 4 பேரையும் சேர்த்து வச்சு ஏன் நம்ம பாட வைக்கக்கூடாது? வாங்க. தொட்டாலே பட்டாசா வெடிக்கிறியே கில்மால கில்பாவா மாட்டிக்கிட்டேனே ஆத்தாடி கூத்தாடி ஓடி வந்தேனே. பார்த்தாலே போதும் பத்தூரம் அட பத்திக்குமே நீதானே ராணி என் கிட்டவா நீ. சிரிச்சாலே போதும் உன் நெஞ்சில் நான் சிக்கிக்குவேன், மயக்காதே மயிலே நீ மச்சக்காரி. Cute பொண்ணுனா let's have fun my man. Oh dream sequence இப்போ real ஆச்சே. நெஞ்சுக்குள்ள மெல்ல மெல்ல வந்து செல்லத்தான் ரெடி நான். பார்த்தாலே போதும் பத்தூரம் அட பத்திக்குமே நீதானே ராணி என் கிட்டவா நீ. சிரிச்சாலே போதும் உன் நெஞ்சில் நான் சிக்கிக்குவேன், மயக்காத மயிலே நீ மச்சக்காரி. A+ நோவா ஸ்மார்ட் ஃபோன் பிரசன்ஸ் ஐபாப் ஸ்டார் தமிழில் இப்போ ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வரப்போகுது. இன்றைய ட்ரெண்டோட எனர்ஜி அண்ட் A+ நோவா ஸ்மார்ட் ஃபோனோட அந்த வைபும் சேர்ந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்க போகுது. எஸ், வேர் ஸ்டைல் மீட்ஸ் இன்னோவேஷன் அண்ட் த ஃபியூச்சர் இன் யோர் ஹேண்ட்ஸ். இந்த ஸ்டைலான சூப்பரான ட்ரெண்டியான சாங்கை பாடுறதுக்கு எஸ் லெட்ஸ் வெல்கம் ட்ரினிட்டா அண்ட் ராக்ஸேன்.
There's no one எதிர்காலம் in your head எதிர்காலம் in your head ஹே ப்ளஸ் நோவா ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஒரு சூப்பரான ஒரு சாங் பண்ணீங்க. ஜாலியாக அந்த நாங்களாம் ஸ்டெப்லாம் போட்டோம். எடிட்டர் வந்து நாங்கள் ஒரு ஸ்டெப்பை மாற்றி போட்டோம், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. சத்யாண்ண தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சாங் கொடுத்ததுக்கு, அதுவும் நம்மளோட இண்டி ஸ்டார்ஸ் வந்து பாட வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போயிட்டு உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கோங்க. இப்போ சாம் எங்களோட இன்னொரு ஆங்கர், ஆஸ்தான ஆங்கர், வாங்க. ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? வாங்க. இந்த நேரத்துல இந்த 2 நாள் நம்ம கூட சேர்ந்து இந்த ஐபாப் ஸ்டார் தமிழ் ஷோல கொலாபரேஷன் ஆங்கரா வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆங்கரா மாதிரி இருக்காரு நிக்கி. தேங்க்யூ ஸோ மச். இருந்திருக்காருண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மென்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த மாதிரியான பாட்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜெயிச்சாலும் தோத்தாலும் மியூசியம் இருக்குங்கிற மாதிரி நீ வந்து நீ தனி ரகம். ஒரு லைவ் கான்சர்ட் போன வைப். தம்பி இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்கு. 2 ரவுண்டு இருந்தா என்னன்னா நான் வெளில போயிட்டு கண்டிப்பா பயங்கரமா பண்ணுவேன். நீ பண்ணுபடி செல்லம். என்னடா டென்ஷன் ஆகுற? அவன் காதலே வெறியா பண்ணிருக்கான். வாட்டி வயசுக்குள்ள சத்யாவுக்கு தான் சல்யூட். ஆமா, நான் சொல்லணும்னு நினைச்சேன். முன்னாடியே சொல்லி எல்லாத்தையும் நினைச்சா அவரே என்ன சொல்லுவாரு? நீனே சொல்லிறியா? நீங்க சொல்லுங்க. டிரைவர் வண்டி எடுங்க. நீனே சொல்லிறியா? எஸ் ஆமாம், இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கு. கஷ்டம் தான், ஆனாலும் நம்ம எலிமினேட் செஞ்சு தான் ஆகணும். சேஃபாக இருக்கிறவர் வந்து நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழில் கொலாப் வித் ஸ்டார்ஸ் ரவுண்டில் வந்துட்டு நம்ம சூப்பராக இண்டி ஸ்டார்ஸும் நம்ம செலிபிரிட்டி ஸ்டார்ஸும் கொலாப் பண்ணி நிறையா சாங் பாடிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கும் சில பேர் பாட போகிறாங்க, அதை நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ until then it's a bye from சாம் விஷால் அண்ட் குரேஷ் அண்ணா. இது ஏ ப்ளஸ் நோவா ஸ்மார்ட் ஃபோன் பிரசன்ஸ் ஐபாப் ஸ்டார் தமிழ், கோபவர்ட் பை ஃபார்ம்லே, மாக்கா ஷாக்கா, குவாலிட்டி பார்ட்னர் கோத்ரெஜ், ஃப்ரேக்ரன்ஸ் பார்ட்னர் டென்வர் பெர்ஃப்யூம்ஸ், மியூசிக் பார்ட்னர் சரேகாமா. இது ஒரிஜினல் இசை குளோபல் திசை. பீச் இருக்கு, இங்கேயும் இருக்கு, பச்சை மலை இருக்கு, நிறையவே இருக்கு, ஏஆர் ரஹ்மான் வீடு இருக்கு, அங்க இருக்கா, இங்க போட் உண்டு, இங்கேயும் உண்டு, இங்க ஹவுஸ் உண்டு, இவடையும் உண்டு. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஐபாப் ஸ்டார் தமிழ் நிகழ்ச்சியை ஆல்ரைட் டிவி ஆப்பில் கண்டு களியுங்கள்.